வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ரைட். ஸோ 7 லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு 7 சீட்டர் ரினால்ட்ல இருந்து ட்ரைபர் பேஸ் மாடல் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வெஹிக்கல் வாங்கலாமா, இல்லை என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சில பேர் கமர்ஷியல் வைஸ் ப்ளஸ் ஃபேமிலி ரெண்டுக்குமே யூஸ் ஆகிற மாதிரியும் வெஹிக்கல் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஈகோ போவாங்க. ஸோ அதுவுமே இதே ஒரு ப்ரைஸ் கேட்டகரியில தான் நமக்கு வருது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ரினால்ட் ட்ரைபர் நம்ம போகலாமா, அதை விட இல்லை என்னெல்லாம் நமக்கு ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிறத வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம எடுக்கக்கூடிய இடம் திருச்சியில் இருக்கக்கூடிய பண்ணாரியம்மன் ஆட்டோமொபைல்ஸ் ரினால்ட் ஷோரூம் தான். ஸோ ட்ரைபருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக 1 lakh வரைக்கும் ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ராப்பர் 7 சீட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு லென்த்தான வெஹிக்கிளாக நமக்கு தெரிஞ்சாலும் அண்டர் 4 மீட்டர் கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய ஒரு சப்காம்பேக்ட் வெஹிக்கிள் தான் இது. 2636 mm வீல் பேஸோட 3990 mm லென்த் இருக்க வகையில் இந்த வெஹிக்கிள் நமக்கு உருவாக்கியிருக்காங்க. லைட்டிங் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வேரியன்ட்லேருந்து ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸ் தான் நமக்கு வந்துருது. ஃபாக் லைட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு இல்லை, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. நம்ம ஆக்சரிஸாக அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ரினால்ட்டோட லோகோஸ் எல்லாமே குரோம்லேயே நம்ம கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அப்பீலிங் வைஸ் நல்லாவே இருக்கு நமக்கு. அண்ட் சைடு வைஸ் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஃபெண்டர்ஸ்ல வர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓஆர்விஎம்ஸ் அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளாக் கலர்ல தான் இருக்கு. ஸோ இது பேஸ் வேரியன்ட்டுக்கும் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஓஆர்விஎம்ஸ் எல்லாமே மேனுவலி அட்ஜஸ்டபிளா இருக்கு. இது வந்து வெளியே இல்லாம ஸோ இன்டீரியராகவே நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான லிவர்ஸும் உள்ளே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனுவலா ஆப்ரேட்டர் சென்ட்ரலாக வந்துருது. நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 182 mm இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் எல்லாமே 14 inch வீல்ஸ் வந்திருக்கு இந்த பேஸ் வேரியன்ட்ல. 165/80 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல் கவர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்ல, வீல் கேப்ஸ் தான் நமக்கு இந்த சென்டரா வரக்கூடிய கேப் மட்டும் நமக்கு ஸ்டாண்டர்டா இதுலயே வருது. அண்ட் வீல் ஆர்ச்சஸ்க்கும் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் கிளியரிங் கொடுத்து இதுல டிசைன் பண்ணியிருக்காங்க. டெயில் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீட்டான ஒரு டெயில் போர்ஷனா கொடுத்துருக்காங்க. சென்ட்ரா ட்ரைவரோட பேஜிங் அண்ட் ரினால்ட்டோட லோகோ எல்லாமே குரோம் ஃபினிஷ்ல கொடுத்து கீழே வந்து 3 பார்க்கிங் சென்சார்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் பம்பர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ்ல வந்திருக்கு. அண்ட் ரியர் வைப்பர்ஸ் அண்ட் டீஃபாகர் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இந்த பேஸ் வேரியன்ட்டுக்கும் இல்லை நமக்கு வரல. அண்ட் இந்த ரூஃபும் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பாய்லர் மாதிரியே ஒரு டிசைன் எல்லாமே கொண்டு போய் சென்ட்ரா டேஞ்சர் லைட் கொடுத்துருக்குது. அப்பீலிங் வைஸ் நல்லாவே இருக்கு. டெயில் லைட்டை பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் செட்டப் தான், அவங்களோட அந்த ஈகிள் நோஸ் பேட்டர்ன்லயே இருக்கு. நமக்கு ஃபியூயல் டேங்க் வந்து இதுல நமக்கு ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. 40 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில இருக்கு. ஸோ ஓவராலா டிசைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்பீலிங் வைஸ் நல்லாவே இருக்கு. ஸோ அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூசபிலிட்டி வைஸுமே லைட்ஸிங் எல்லாமே அந்த ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு. ரூஃப் ரைட்ஸ் எல்லாமே பேஸ் வேரியன்ட்டுக்கும் வரல. வேணா நமக்கு ஆக்சரிஸா நாட்லயே நம்ம வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்லயுமே நமக்கு கிடைக்குது. அண்ட் இந்த டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா குரோம் கிட் அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னுமே அப்பீலிங் வைஸ் நல்லாவே இருக்கும். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 999 cc கொடுத்துருக்காங்க. இதை 1 லிட்டர் எனர்ஜி இன்ஜின் சொல்லிட்டு ரினால்ட் சைட்ல இருந்து மென்ஷன் பண்றாங்க. 71 ஹார்ஸ் பவரும் 96 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில இருக்கு. ஃப்ரண்ட் வீல் டிரைவன் வெஹிக்கிள் இது. இதோட மைலேஜை பொறுத்த வரைக்கும் 19 km/லிட்டர் கிளைம் பண்றாங்க ரினால்ட் சைட்ல இருந்து. நமக்கு ஆன் ரோட் பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஒரு 16-15, ஹைவேஸ்ல ஒரு 17-18, ஆன் அண்ட் ஆவரேஜா நமக்கு ஒரு 16 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்கலாம். 16ல இருந்து 17 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மைலேஜ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் பார்ப்போம். ஸோ இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் டோர் பேடிங்ஸ் எல்லாமே நமக்கு எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்க வகையில இருக்கு. ஃப்ரண்ட்ல 2 பவர் விண்டோஸ் வந்துருது. ஸோ ஃப்ரண்ட்ல மட்டும் தான் பவர் விண்டோஸ், ரியர்ல வந்து பவர் விண்டோஸ் வராது. நார்மலா மேனுவலா ஆப்ரேட்டரா தான் வரும். அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டா பிளாக் கலரா தான் வந்திருக்கு. அண்ட் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்க்ரெஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீட்டா நல்லா உள்ள வந்து உட்கார முடியுது. பெண்ட் பண்ணி உட்காரணும் அந்த மாதிரி எல்லாமே இல்லை. ஒரு ஹேஷ்பேக்ல உட்கார மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாமே வரல. நல்லாவே ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸால ஸ்ட்ரெயிட்டா உட்கார மாதிரியா தான் இருக்கு. சீட் வந்து ஃபிக்ஸட் சீட் தான், ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. ரெக்ளைனிங் சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு வெஹிக்கல்லையே நல்ல ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நேரில் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது இந்த கீழே வரக்கூடிய ஆங்கிள் வந்து ஒரு நல்லாவே ஏற்றி போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால சீட்டோட பொசிஷன் நல்லாவே ஒரு ஹைட்டான பொசிஷன்ல தான் இருக்கு. ஸோ இந்த லெவலில் போனட்டுமே எனக்கு விசிபிளா இருக்கு. ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10". ஸோ என்னோட ஹைட்டுக்கு போனட் வந்து விசிபிளா இருக்கு. அதோட கீ பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு. ஸோ இந்த வெஹிக்கல்ல வந்து ரிமோட் கீ கிடையாது. பேஸ் வேரியன்ட்ல மேனுவல் சென்ட்ரல் லாக் தான் வருது. ஸோ நார்மல் கீ மட்டும்தான். ஸோ டிரைவருக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்லைட்டோட லெவல் அட்ஜஸ்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. வேற எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இல்லை நமக்கு. அண்ட் ஃபியூல் ஓப்பனர் டிரைவர் சீட்டுக்கு கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. பூட் ஓப்பனிங்க்கு லிவர் இல்லை, ஏன்னா இந்த பேஸ் வேரியன்ட்லேயே நமக்கு பூட்டுக்கு வந்து எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கல்ல. ஸோ இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டூயல் டோன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் பீச்ன்ட்டு டேஷ்போர்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் பிளாக்காக தான் இருக்கு. ஸோ எந்த இடத்துலையுமே நம்மளால இன்னொரு சில்வர் ஃபினிஷோ இல்லை வேற எந்த ஃபினிஷோ பார்க்க முடியல. ஒரு கம்ப்ளீட் பிளாக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க.
ஏசி வென்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ஏசி வென்ட்ஸ் நாப் எல்லாமே கம்ப்ளீட் பிளாக்கான ஒரு தீம்ல இருக்கு. ஸ்டேரிங்ஸ் எல்லாமே நமக்கு ரவுண்ட் டைப் ஸ்டேரிங் வீல் தான். ஸ்டேரிங் வந்து நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. ஸோ இந்த பேஸ் வேரியன்ட்ல டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட் வந்து கிடையாது பேஸ் வேரியன்ட்டுங்கும், நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தா நமக்கு ஹசார்டு, பூட் ஓப்பனிங் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் இதெல்லாமே இருக்கு. ஏசிஸ் வந்து மேனுவல் ஏசிஸா கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டும் இருக்கு. ஸோ சிம்பிளான ஒரு செட்டப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா சம் ஸ்டோரேஜ் நம்ம மொபைல் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்ட்ல வந்து இங்க எல்லாமே ஒயர்லெஸ் சார்ஜர், புஷ் பட்டன் ஸ்டார்ட் இதெல்லாம் வருது இப்போ. பட் இது பேஸ் வேரியன்ட்டுக்கும் அதுக்கான இதெல்லாம் இல்லை. அண்ட் ஐஆர்விஎம், ஸோ ரியர் வியூ மிரர் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக வரக்கூடிய ஒரு ஐஆர்விஎம் தான், டே நைட் ஐஆர்விஎம்மா இல்லை. சன்வைஸும் பார்த்தீங்கன்னா பிளேனாக தான் இருக்கு. மிரர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ பேஸ் வேரியன்ட்ல அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இந்த ஓரியம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்னல் அட்ஜஸ்டபிளாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஓகே, பேஸ் வேரியண்டா இருந்தாலும் நமக்கு வெளியே கையில் இது பண்ணாமல் ஸோ இன்டர்னல் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்குது ஒரு சிறப்பான விஷயம். க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் இருக்கு, உள்ள வரைக்கும் போகுது. அண்ட் இதுலேயே நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் நம்ம போட்டு வச்சுக்கிற மாதிரி. மற்றபடி இந்த சென்ட்ரல் கன்சோலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அண்ட் ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், பிளேனாக தான் இருக்கு, டிசைன்ஸ் எதுவும் இல்லை இதில். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இது. சைடில் அன்லாக் மாதிரி கொடுத்துருந்தாலும் கம்ப்ளீட்டாகவே இது வந்து ஒரு டிஜிட்டல் யூனிட் தான். ஸோ லெஃப்ட்டில் வந்து ஆர்பிஎம் மீட்டர், சென்ட்ரல் டிஜிட்டலாக ஸ்பீடோ மீட்டர் அண்ட் ட்ரிப் இதெல்லாமே வர மாதிரி நமக்கு இருக்கு. ஸோ ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ரேஞ்சு, ஆவரேஜ், ஃபியூயல் யூசர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் நமக்கு காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்கு. ஸோ ரெனால்ட்டை பொறுத்த வரைக்கும் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமுக்கு இந்த 4 இதாக காமிக்காம ஸோ இதில் வந்துட்டு இந்த டயர் ப்ரெஷர் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இல்லை செட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுலேருந்து கூட குறைச்சி வரும்போது நமக்கு நோட்டிஃபிகேஷனாக அதில் காமிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ரெனால்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மற்ற நோட்டிஃபிகேஷன் சிம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து ஃபியூல் இண்டிகேட்டர் அண்ட் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் எல்லாமே இருக்கு. கேபின் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு ஃப்ரண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் வேரியன்ட்ல லைட் வந்து ஒயிட் கலர் லைட்டாக வர மாதிரி இருக்கு. ரியரோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேயே சொன்ன மாதிரி டோரோட பேடிங்ஸ் எல்லாமே நல்லாவே ஸ்டடினஸாக இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல மட்டும் தான் இந்த வெஹிக்கிள் நமக்கு பவர் விண்டோஸ், அதனால டோர் எல்லாமே மேனுவலி ஆப்ரேட்டராக வந்திருக்கு. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காரலாம். பெரியவங்கலேருந்து எல்லாருமே ஈஸியாக உட்கார்ற வகையில் இருக்கு. நீர் ரூமே பார்த்தா நல்லாவே இருக்கு. ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10". ஸோ என்னோட ஹைட்டுக்கு தான் நான் ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சிருக்கேன். இதுவுமே அந்த லெவலில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க வகையில் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு லெவலில் நீ ரூம் அண்ட் லெக் ரூம்லாம் நல்லாவே இருக்கு. அண்டர் டை சப்போர்ட்டும் ஓகே தான், எந்த வகையிலையும் குறை சொல்ற மாதிரி இல்லை. அண்ட் இந்த வெஹிக்கிளில் இது பேஸ் வேரியண்டாகவே இருந்தாலும் நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் அண்ட் ரியர்ல இருக்கக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அதனால இந்த மிடில் ரோல பாத்தீங்கன்னா 3 பேர் நல்லாவே கம்ஃபர்டபுளா உட்காரலாம். ஸோ அடுத்து நம்ம தேர்ட் ரோ போய் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ரோக்கு போகக்கூடிய ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. நமக்கு இங்கே கீழே ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஜஸ்ட் 1 டச் நீங்கள் பண்ணால் அப்படியே நமக்கு தம்பிள் ஆயிரும் இது. ஸோ அதனால சின்ன குழந்தைங்க எல்லாருமே இதை ஈஸியாக நம்மளால ஃபோல்ட் பண்ண முடியும். ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஸோ இதனால் ட்ரைபரோட தேர்ட் ரோல நான் இருக்கேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட்டுக்கு 5'10", 5'11" அந்த ரேஞ்ச் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ ரூம் வந்து இல்லை. பட் சைல்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா சுத்தமா நமக்கு ரூம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து லைட்டா நமக்கு ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. அதனால குழந்தைங்க இல்லை ஹைட் கம்மியா இருக்கவங்களாம் இங்க 2 பேர் தாராளமாக அக்கமடேட் ஆக முடியும். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெட்ரெஸ் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரம்பிளா இல்லாமல் யூஸ் பண்ற வகையில நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த ரியர் டயர்ஸ்லேயே நமக்கு ஹேண்ட் ரெஸ்ட் வச்சுக்கிற மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமுக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்கூப் டவுட் ஆகி போற மாதிரி இருக்கு. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கேபின் லேம்ப்ஸ் வந்து இந்த வெஹிக்கிள் ஃப்ரண்ட்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸுமே எதுவும் இல்லை. அடுத்து இந்த வெஹிக்கிள் பூட் ஸ்பேஸ் போய் பார்க்கலாம். ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி 3 ரோவுமே கம்ப்ளீட்டா ஒரு 7 பேர் போற மாதிரி 3 ரோவுமே நம்ம வச்சிருக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு பூட் ஸ்பேஸ். பட் இந்த தேர்ட் ரோவை நம்மளால ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணிக்கும் போது எவ்வளவு பூட் ஸ்பேஸ் வருது, எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குமே நான் காமிக்கிறேன் வாங்க. அடுத்து பூட் ஸ்பேஸ். பூட்டோட ஓப்பனிங் பாத்தீங்கன்னா இந்த பேஸ் வேரியன்ட்ல நமக்கு எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு பூட் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நான் 2 பேக் இங்கே வச்சிருக்கேன். ஸோ இதோட கணக்கு பார்த்தீங்கன்னா 84 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் அவங்க சொல்றாங்க. பட் இது வந்து நம்ம ஆல் 3 ரோஸ்மே இன்னும் இருக்கும் போது நம்ம கம்ப்ளீட்டா ஒரு 7 பேர் நம்ம டிராவல் பண்றவங்க போது தான். இல்லை நம்ம பூட் ஸ்பேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த 2 ரோவுமே நம்மளால தனியாக எடுத்துக்க முடியும். ஸோ அதை நான் காமிக்கிறேன் அடுத்தவங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ரோக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான். ஸோ இதை எடுத்துட்டு இந்த நாப் எடுத்து நம்ம இதை இது பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு வேணா நீங்கள் லக்கேஜ் ஏற்றிக்கலாம்.
ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா இங்கே கீழே ஒரு நாப் இருக்கும். ஸோ இதை எடுத்துட்டோம்னா இதை நம்ம தனியாக கழட்டியே வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த மாதிரி 2 சீட்டையுமே நம்ம வந்து கழட்டி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது இதை நல்லாவே ஒரு 400+ லிட்டர்ஸ் நமக்கு நல்லாவே ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் டூயல் ஏர் பேக் இந்த வெஹிக்கிள் நமக்கு ஸ்டாண்டர்டா வந்துருது. டாப் வேரியன்ட் போனீங்கன்னா 4 ஏர் பேக் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ABS, EBD, ESP எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், பிரேக் அசிஸ்ட், ஹில் ஹோல் கண்ட்ரோல், டிராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே இந்த பேசிக் வேரியன்ட்ல இருந்தே கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் 5,99,500 வருது. ஆன் ரோட் காஸ்ட்னு பார்க்கும்போது திருச்சியில் இன்னைக்கு 7,40,000 தக்கன வருது. ஸோ உங்களுக்கு டீலர் சைட்லேருந்து ஆஃபர்ஸ் எல்லாமே போக உங்களுக்கு ஒரு 7,000 7,10 அந்த ரேஞ்சில் வந்து இந்த வெஹிக்கிள் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் 7 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர் 7 சீட்டர் இந்த வெஹிக்கிள் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபீச்சர்ஸ் வைஸும் நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு லைட்டிங் எல்லாமே நமக்கு ப்ரொஜெக்டட் லேம்ஸாக கொடுத்துருக்குது. அண்ட் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோஸாக வந்துருது. ஏசிஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்கு. மிடில் ரோக்கு பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் வராது. ஸோ அதெல்லாம் வேணா நீங்கள் அடுத்த வேரியன்ட் போய்க்கலாம். இதே பட்ஜெட் 7 லட்ச ரூபா பட்ஜெட்டில் அதிக ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கவங்க இப்போ இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் ஈகோவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 50,000 60,000 வரும். ஈகோவோட ஆன்ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6,80,000 வரும். அதில் ஆஃபர்லாம் போக ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு அந்த வெஹிக்கிள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுலேருந்து இது ஒரு 50,000 60,000 கூட வருது. ஸோ இந்த 50,000 60,000 கூட கொடுத்து போகும்போது ஒரு ஃபேமிலிக்கான ப்ராப்பர் 7 சீட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. அக்கேஷனலாக கமர்ஷியல் யூஸ்க்காக யூஸ் பண்ணணும் ஸோ அப்படி நினைக்கிறவங்களுமே நமக்கு அந்த தேர்ட் ரோ வந்து நம்ம கழட்டி வச்சுட்டு பூட் ஸ்பேஸ் நமக்கு நல்லாவே எனாமஸான ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கமர்ஷியல் யூஸ்லாம் இல்லை, எனக்கு அதிக ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அதனால தான் நான் ஈகோ போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈகோவோட ஒரு பெட்டர் ஆப்ஷனா இந்த ரெனால்ட்டோட ட்ரைபர் நமக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.